வெல்கம் டு ஸ்டோரி பிளே. கதை விளையாட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கதை விளையாட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை காக்காவும் தண்ணீரும். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு ரொம்ப தண்ணி தவிச்சிச்சான். உடனே அந்த காக்கா ஊரெல்லாம் தேடி தேடி பார்த்துச்சான், எங்கேயாவது நமக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு. அப்போ அங்கே ஒரு பானை இருந்துச்சான். அந்த பானையில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறதுக்காக அந்த காக்கா பக்கத்தில் போய் பார்த்துச்சான். அந்த பானைக்குள்ளே பார்த்தா தண்ணி இருந்துச்சான். அந்த தண்ணியை குடிக்கலான்னு காக்கா ஆசையாக அந்த பானைக்குள்ளே எட்டி பார்த்துச்சான். ஆனால் அந்த தண்ணி ரொம்ப கீழே இருந்துச்சான். அதால் எட்டி பார்த்தா குடிக்கவே முடியலையா. அதுவும் பெரிய பானையாக இருந்துச்சா, அதோட மூக்குக்கு அந்த தண்ணி எட்டவே இல்லையா. தண்ணி ரொம்ப கீழே இருந்துச்சா, அதால் குடிக்க முடியலையா. ரொம்ப தாகத்தோடு வந்த காக்காவுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சான். எப்படி நம்ம இந்த தண்ணியை குடிக்கிறது, நமக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கே, எப்படியாவது இந்த தண்ணியை குடிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துச்சா அந்த பானையை தள்ளலாம். ஆனால் அந்த பானையை அசைக்க முடியலையா அந்த காக்காவோட. ஒரே வருத்தப்பட்டுச்சான் காக்கா. ஐயோ, ரொம்ப தாகமாக இருக்கே, இந்த தண்ணி நமக்கு வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு அந்த காக்காவுக்கு தெரியலையா. யோசிச்சு பார்த்துச்சான், எப்படியாவது இந்த தண்ணியை குடிக்கணும், நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கையில் அந்த காக்காய்க்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான். அங்கனுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி கல்லெல்லாம் என்ன பண்ணுச்சான் அந்த காக்கா ஒவ்வொன்றா எடுத்து அந்த பானைக்குள்ளே மெல்ல மெல்ல போய் போட்டுச்சான். ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து அந்த காக்கா திரும்ப திரும்ப அந்த பானைக்குள்ளே போட்டுச்சான். ஏன் அந்த காக்கா அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லாக எடுத்து உள்ளே போடுது அப்படின்னா, அந்த கல் உள்ளே போட போட அந்த கீழே அந்த தண்ணி மேலே அப்படியே வந்துச்சான். மேலே வந்ததும் அந்த காக்காவுக்கு வாய் எட்டிருச்சான். உடனே அந்த தண்ணியை குடிச்சு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். இதனால என்னன்னா, நம்ம எதையுமே விடாமுயற்சி